கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். தீபா கிட்ட வந்து ஜூஸ் கேட்குறாங்க. உடனே வந்து தீபாவும் சரிங்கிறாங்க. ஐஸ்வர்யாக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு போய் போடலான்ட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி என் கூட சண்டை போட்டிருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் தீபா அப்படின்னு, பரவாயில்ல இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போனதுக்கப்புறமேட்டு கிச்சனுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து எடுத்து மாம்பழம் எடுத்து ஜூஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தீபா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப வந்து பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இருக்கட்டும் குடிங்க அப்படின்னோடனே டக்குன்னு அவங்க வந்து ஐஸ்வர்யாவோட அம்மா ஓடி வந்துடுறாங்க. ராஜேஸ்வரி ஓடி வந்துட்டு நிறுத்து, யாரை கேட்டு நீ இந்த ஜூஸை கொடுக்குற அப்படின்னோடனே ஏம்மா குடித்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டோன்னா இது வந்து பப்பாளி ஜூஸு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் டக்குன்னு சேரில் உட்காந்துருந்தோம் எந்திரிச்சிடுறாங்க. அபிராமி அம்மாவும் ஓடி வந்துடுறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் என்ன பொய்யா சொல்கிறேன், அவள் வந்து வேணுன்ட்டே வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து நான் சண்டை போட்டேங்கிறதுக்காக என் பொண்ணு வந்து இந்த மாதிரி பழி வாங்கலான்ட்டு பார்க்குறியா, உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்ட்டு கேட்டோன்னா வந்து ஒன்றும் பேச முடியாது. இல்லை நான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அபிராமி அம்மா கிட்ட வந்து கொடுத்து பார்க்குறாங்க. இது என்ன ஜூஸ் அப்படின்னோன்னா இது பப்பாளி ஜூஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள், நான் வந்து மாம்பழம் நறுக்கி போட்டது எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு கிச்சனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து மாம்பழம் நறுக்கி போட்ட எல்லாத்தையும் வந்து எடுத்து கவருக்குள்ளே போட்டு இங்கே ஒளிச்சு வச்சிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யாவோட அம்மா. அதுக்கு பதிலாக வந்து பப்பாளி தோலை வந்து உரிச்சதை மாதிரி வச்சு போட்டுடுறாங்க. அது அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டி முடிச்சதுக்கப்புறம் அழைச்சிட்டு போகிறப்ப வந்து பார்த்தா எல்லாம் பப்பாளி கட் பண்ண தோலாகவே இருக்குது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு வந்து பார்த்தியா இப்போ ஆதாரப்பூர்வமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே அதான் இவங்க பொய் சொல்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் பாருங்களேன் மாம்பழம் வந்து எதுவுமே இருக்காது பாருங்கள் அப்படின்னு சொன்ன காட்டுறாங்க. பார்த்தா அங்கே மாம்பழம் ஃபுல்லாக அடுக்கி கிடக்கு. அதை பார்த்தோன்னே வந்து இப்போ நாச்சியார் வந்து முறைச்சி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா வந்து இல்லை அத்தை அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவளெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் தீபா வந்து அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது, ஏதோ தவறுதெல்லாம் வந்து பாட்டு ஞாபகத்திலே இந்த மாதிரி போட்டிருக்கலாம் தவிர அவள் வந்து இந்த மாதிரி செய்கிற லெவலுக்கெல்லாம் அவள் போக மாட்டா, ஏதோ கவனக்குறைவாக நடந்துருச்சு, இதை பற்றி பெருசாக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நாச்சியாரம்மா வந்து சொன்னோன்னா அபிராமி வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுது. என்ன இதை ஒரு எவ்வளோ பெரிய விஷயம், இதை போய் அசால்ட்டாக விடுன்னு சொல்கிறீங்க, நான் தான் சொல்கிறேன்ல சம்மந்தி இதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கழிச்சிடுறாங்க. அவங்க விட்டதுக்கப்புறம் தீபா கிட்ட வந்து தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபிராமி அம்மா. இங்கே பாரு, உனக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்தா முடிஞ்சால் செய், இல்லைன்னா செய்யாத. அறவுறையாக நினச்சிக்கிட்டு மனசை வந்து வேறு எங்கேயும் அலப்பாய விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மாம்பழத்துக்கு பதிலாக பப்பாளி பண்ணி வச்சுருக்கிறதுலாம் ரொம்ப தப்பு தீபா. உனக்கு பாட்டு ஃபுல்லாக கவனத்தில் இருக்கிறத முதல்ல விட்டுட்டு நீ வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத நினப்புக்கு வா, எப்போ பார்த்தாலும் பாட்டுலேயே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. மீனாட்சி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அப்படிலாம் செய்கிற ஆள் கிடையாது, இங்கே எனக்கு எப்படி மாறிச்சுனே புரியல, உனக்கு யாரோ மாட்டி விட்ருக்காங்க, நீ ஒன்றும் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு எனக்கும் தெரியும், வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. மேலே வந்து தீபா வந்து ரூமில் சோபாவில் வந்து உட்காராமல் பெட்டில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு கார்த்தி வந்துடுறாங்க. என்னாச்சு முகம்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன் ஐஸ்வர்யா அம்மா ஏதாவது அண்ணி ஏதாவது சொல்லி திட்டினாங்களா அப்படின்னா, அதுக்கெல்லாம் திட்டினா இப்போ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா, அதுக்கெல்லாம் கவலைப்படலை, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு அதான் அப்படின்னா இந்த விஷயத்த பப்பாளியாக மாறினது விஷயத்த சொன்னோன்னா அது எப்படிங்க மாம்பழ ஜூஸ் பப்பாளியாக மாறும் அப்படின்னோடனே சரி விடுங்க, யாரோ வந்து வேணுன்ட்டே ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஐஸ்வர்யா அம்மா தான் வந்து ஏதாவது சதி வேலை பண்ணியிருக்கோம், நீங்கள் ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்க, ஒரு நல்ல விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தால் தான் ஏதாவது ஒரு கெடுதல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, என்ன சார் நல்ல விஷயம் அப்படின்னு டைரக்டர் வந்தார், வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு உங்களை ரெடியாக சொல்லியிருக்காரு அப்படின்னோன்னா ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க. உங்கள் கவனம் ஃபுல்லாக பாட்டில் தான் இருக்கணும், இந்த மாதிரி சில்லற பிரச்சனையிலலாம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம கோல் வந்து அச்சீவ் ஆகணும்னா நம்ம அதை நோக்கி மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு வெளில வராங்க. கார்த்திகிட்ட வந்து மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே மேற்கொண்டு பெருசாக வந்து தீபாவை வந்து மாட்டி விட போகிறாங்கன்னு மட்டும் என்னால் உறுதியாக புரிஞ்சிக்க முடியுது, அதனால் தீபாவை பத்திரமா காப்பாற்றிக்கங்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னே புரியுது எனக்கு வந்து அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, தீபாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஏதாவது சதி சின்ன சின்னதாக பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு கார்த்தி வந்து அசால்ட்டாக இருக்காப்புல. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பக்கம் மாயா வந்து ஆளுங்களை விட்டு வந்து ரெசார்ட்டை வந்து அடித்து உடைக்க சொல்கிறாங்க. உடைச்சிட்டு வந்து நீங்கள் மாட்டிக்கணும், மாட்டினா தான் வந்து கார்த்தி பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே வந்து ரெசார்ட்டை உடைக்கிறாங்க ரவுடிங்க எல்லாரும். உடைச்சதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்திக்கு வந்து மாட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தப்பிச்சு ஓடாமல் அங்கேயே நிற்கிறப்ப ஆளுங்ககிட்ட வேணுன்ட்டே மாட்டுற மாதிரி மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து அந்த மேனேஜர் வந்து கரெக்டாக ஆளை பிடிச்சி கட்டி போட்டதுக்கப்புறமேட்டுக்கு
கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க அருணுக்கு ஃபோன் பண்ணோன்னு வந்து அருண் வந்து இந்த விஷயம்லாம் கார்த்தி தான் பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரியாமல் கோவப்பட்டுட்டு ரெசார்ட்டை பார்க்கலான்ட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் கார்த்தி வந்து இந்த விஷயம் ரெசார்ட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சதை வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொன்னோன்னே அவன் வேறு ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படின்னு உஷாராக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சேச்சா கார்த்தி வந்து அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு பேசினதெல்லாம் ராத்திரி பேசினதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ரெசார்ட்டை நோக்கி ஓடி வராங்க நம்ம அருண். என்ன நடக்க போகுதுங்கிறத இதோட முடிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.